ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் ரேஷா. இன்றைக்கி ஏவிஎம் ஸ்டுடியோவில் ஒரு சாங் ஷூட் போயிட்டுருக்கு. இந்த படத்தோட பேர் வந்து கந்தர்வன். பார்த்தீங்களா, படம் பேரே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதே மாதிரி இந்த பாட்டும் கேட்குறதுக்கு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒரு ஐட்டம் நம்பர் மாதிரியே இல்லை. ரொம்பவே என்ஜாய் பண்ணி இந்த பாட்டை பண்ணிகிட்ருக்கேன். இந்த பாட்டோட கொரியோகிராஃபர் வந்து சத்யானந்த் மாஸ்டர் ரொம்பவே சூப்பராக பண்ணிகிட்ருக்காரு. ரொம்ப கோஆப்ரேட்டிவ். இந்த ஹோல் க்ரூ ரொம்பவே கோஆப்ரேட்டிவாக இருக்காங்க. நான் என்ஜாய் பண்ணுற மாதிரி நீங்களும் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. கல்கல் சினிமா நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். என் பேர் கிரேன் மனோகர். உங்களுக்கெல்லாம் தெரியும், நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இருந்தாலும் நிறைய படங்கள் காமெடி பண்ணிகிட்ருக்கேன். இந்த படம் காந்தர்வன். இந்த படத்தில் ஹீரோ மணி அவர் ஈக்குவலாக அவருக்கு அசிஸ்டண்ட்டாக நான் காமெடியாக பண்ணியிருக்கேன். டைரக்டர் வந்து சலங்கத்துறை காதல் தண்டபடி நடிச்சிருக்காரு. இதில் ஒரு 4 சாங்கு ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த படம் நீங்கள் பார்த்து தான் சொல்லணும். எதுவுமே எங்கள் கிட்டே இல்லை, உங்கள் கையில் தான் இருக்குது. வணக்கம். வணக்கம். நான் அக்ஷயானந்த் டான்ஸ் மாஸ்டர் பேசுகிறோம். நம்ம காந்தர்வன் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கோம் ஏவிஎம்மில். இதுதான் லாஸ்ட் சாங். இந்த படத்தோட லாஸ்ட் சாங் எடுத்துகிட்டு இருக்கோம். நேற்று விஜிபியில் எடுத்தோம். அதில் ஒரு 50 டான்ஸர்ஸ் போட்டோம். இதில் ஒரு 30 டான்ஸர்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இது என்னென்னா ஒரு இந்தி ஸ்டைலில் எடுத்துகிட்டு இருக்கோம். அது என்னென்னா காக்கரச்சோலி அந்த ஒரு நார்மல் பாப் சாங் மாதிரி இல்லாமல் வேறு குத்தாட்டம் இல்லாமல் வேறு ஒரு ஸ்டைலில் ட்ரை பண்ணியிருக்கோம். ஒரு பேத்தா சாங்கும் ஒரு ரிதமாக பண்ணியிருக்காரு டைரக்டர் சலங்கத்துறை சார். ஹீரோ கதிர் இதில் வந்து நல்லா ட்ரை பண்ணியிருக்கா போல். நல்லா ஆடணும், நல்லா ஆடின்னு இருக்காரு. ஃபுல்லாக ஒரு ரிகல்ஸ் எல்லாம் பண்ணி இந்த சாங் நல்லா வந்துட்டுருக்கு. நீங்கள் எல்லாம் பார்த்து எங்களை ப்ளெஸ் பண்ணணும். தேங்க்யூ. கலக்கல் சினிமா நேயர்களுக்கு எல்லாம் வணக்கம். என் பேர் கதிர். நான் காந்தர்வன் படத்துடைய ஹீரோ பேசுகிறேன். என்னுடைய படத்துடைய டைரக்டர் பேர் வந்து சலங்கத்துறை. இவர் ஆல்ரெடி காத்தவராயங்கிற ஒரு படம் பண்ணியிருக்காரு. இந்த படத்துடைய ஹீரோயின் வந்து அனிரோஸ். இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர் வந்து அலெக்ஸ் பால், மலையாளம் மியூசிக் டைரக்டர். இதில் கேமராமேன் வந்து அனில் சேகரன் பண்ணுறாரு. இந்த படம் வந்து ஒரு தீவிரமான ஒரு காதலை வந்து மையமாக வச்சு எடுக்கப்பட்ட படம். இந்த படத்தில் நான் வந்து ஒரு தண்ணி வண்டி ஓட்டுற ஒரு லாரி டிரைவராக நடிக்கிறேன். ஹீரோயின் வந்து ஒரு காலேஜ் இதாக நடிக்கிறாங்க. இந்த படம் வந்து தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகுது. வணக்கம். கலக்கல் சினிமா.com நேயர்களுக்கு வணக்கம். நான் சலங்கைத்துறை பேசுகிறேன். நான் இதுக்கு முன்னாடி காத்தவராயன்னு கரண் வடிவேல் வச்சு ஒரு படம் பண்ணியிருக்கேன். ஒரு வெற்றி படத்தை கொடுத்துருக்கேன். 100 நாள் ஓட்டு படம். இப்போ காந்தர்வன் இது என்னுடைய 2வது படம். இந்த படத்தில் கதிர் ஹீரோவை பண்ணுறாரு, அனிரோஸ் ஹீரோயினியாக பண்ணுறாங்க. அதுபோக கஞ்சா கருப்பு காமெடி பண்ணியிருக்காரு. கிரேன் மனோகர், நெல்லை சிவா, காதல் தண்டபாணி, இப்படி தெரிஞ்ச முகங்களும் இருக்காங்க. இந்த காந்தர்வன் திரைப்படம் முழுக்க முழுக்க காதல் கதை. காதலர்கள் ரசிக்கக்கூடிய, உணர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும். வித்தியாசமான ஒரு கிளைமாக்ஸ் இருக்குது. கண்டிப்பாக இது வரைக்கும் உலக சினிமாவிலேயே இந்த கிளைமாக்ஸ் வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இந்த படத்துக்கு ஒளிப்பதிவாளர் அனில் கே சேகர், இசையமைப்பாளர் அலெக்ஸ் பால் மலையாளத்திலிருந்து தமிழுக்கு முதல் முறையாக வர்றாரு. இதுக்கு முன்னாடி மலையாளத்தில் 100 படங்களுக்கு மேலே பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் 5 பாடல்கள் பண்ணியிருக்காரு. 5 பாடல்கள் மிக சிறப்பாக வந்திருக்கு. சூப்பர் ஹிட் ஆகக்கூடிய சாங்குகள் பண்ணி கொடுத்துருக்காரு. இந்த பாடல்களில் வந்து வாலி, விவேகா, முத்து விஜயன் இவங்கெல்லாம் பண்ணியிருக்காங்க. சங்கர் மகாதேவன், சீனிவாஸ்,
கார்த்தி இந்த மாதிரி வந்து பிரபல பாடல்கள் இந்த பாடலை பாடியிருக்காங்க. 5 பாட்டுமே விஷுவலாகவும் சரி ஆடியோவும் சரி மிகப்பெரிய ஹிட்டாக வரும். இந்த படம் காத்தவராயன் படம் மாதிரியே எனக்கு வெற்றி படமாக அமையும் நம்புகிறேன். நன்றி. ஹாய், என் பேர் அனில் சேகர். இந்த காந்தரன் படோட கேமராமேன். இந்த காந்தரன் படம் வந்து டைரக்டர் சலங்கிதுரை, ஹீரோயினில் வந்து ஹீரோ மணிகண்டன் மணி அண்ட் ஹீரோயின் ஹனிரோஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் அலெக்ஸ் பால். படம் ஆக்சுவலி இப்போ லாஸ்ட் இயரே ஆரம்பித்தோம், இது இப்போ தான் கம்ப்ளீட் ஆகிருக்கு. இந்த படத்தோட சாங் பிக்சரைசேஷன் இப்போ போயிட்டுருக்கு. படம் கூடிய சீக்கிரம் வெளியில் வரும். ஏன்னா இந்த படத்தோட இது இந்த படத்தோட இந்த படத்தோட கதை வந்து ஒரு லவ் ஸ்டோரி தான், நார்மல் லவ் ஸ்டோரி. பட் இதில் என்னென்னா இதோட கிளைமேக்ஸ் வந்து எந்த ஒரு படத்துலையும் நீங்கள் பார்த்துக்க முடியாது. ஏன்னா பொதுவாக எல்லாருமே சொல்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் கிடையாது இது. என்னோட படத்தோட கிளைமேக்ஸ் பிரமாதமாக இருக்கும் சார் அந்த கிளைமேக்ஸ் அப்படின்னு. பட் அதுக்காக சொல்ல வரல. இந்த கிளைமேக்ஸ் சினிமா சம்மந்தப்பட்ட கூட அதை பார்த்தோன்னா ரொம்ப பாதிப்பு ஏற்படும். நல்ல ஒரு கிளைமேக்ஸ், இப்படியும் ஒரு நடக்குமா அப்படின்ற மாதிரி இருக்கும் இந்த படத்தோட. அதுதான் இந்த படத்தோட ஹைலைட். அப்புறம் இந்த படத்தோட பாட்டு வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ஒரு ஃபாஸ்ட் பீட் நம்பர் ஒன்று இருக்குது. அப்புறம் வாலி சார் ஒரு பாட்டு எழுதியிருக்காரு, அவர் இஸ் நோ மோர் இருப்போம், அதுக்கு ஒரு ட்ரிபியூட் மாதிரி இருக்கும் அவரோட சாங். ப்ளஸ் மற்ற மெலடி சாங்ஸ் எல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. படம் வந்து டெஃபினட்டாக சக்ஸஸ்ஃபுல் ஆகணும்னு நீங்கள் தான் எங்களை வந்து ஹெல்ப் பண்ணணும். தேங்க்யூ.